தெலுங்கானா, பீகார் மாநிலங்களை தொடர்ந்து ஜார்க்கண்ட் மாநிலமும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை மேற்கொள்ள உள்ளது. வரும் நிலையாண்டில் இப்பணிகள் தொடங்கப்படும் என அம்மாநில அமைச்சர் தீபக் பருவா சட்டமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இப்பணிகளை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் குறித்து பேசி வருவதாகவும், தெலுங்கானா, பீகார் மாநில அரசுகள் மேற்கொண்ட பாணியிலேயே தங்கள் கணக்கெடுப்பும் இருக்கும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதி வாரியாகவும் மேற்கொள்ள வேண்டும் என மத்திய அரசை பல்வேறு கட்சிகள் வலியுறுத்தி வரும் நிலையில், தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களிலும் சாதிவாரி கணக்கெடுப்பு மேற்கொள்ள மாநில அரசுகளுக்கு நெருக்கடிகள் இருந்து வருவது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஊதியம் படிகளை உயர்த்தி மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களது தொகுதி மக்களுக்கு சிறப்பாக பணியாற்ற மத்திய அரசு சார்பில் பல்வேறு சலுகைகள் வழங்கப்படுகின்றன. இந்நிலையில் எம்பிக்களின் மாதச் சம்பளம் 1 லட்சம் ரூபாயிலிருந்து 1,24,000 ரூபாயாக உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல தினசரி படி 2,000 ரூபாயிலிருந்து 2,500 ரூபாயாகவும், ஓய்வூதியம் 25,000 ரூபாயிலிருந்து 31,000 ரூபாயாகவும் உயர்த்தி அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த ஊதிய உயர்வு 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து முன்தேதியிட்டு கணக்கிடப்பட்டு வழங்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் ஆசம்கர் மாவட்டத்தில் கௌரியா என்னும் கிராமத்தைச் சேர்ந்த குலாப் யாதவ் என்னும் இந்து மதத்தவர் ரமலான் மாதத்தில் நோன்பிருக்கும் இஸ்லாமியர்களை அதிகாலை உணவு உண்பதற்கு எழுப்பிவிடும் பணியை செய்து வருகிறார். டெல்லியில் தினக்கூலியாக பணியாற்றும் யாதவ் ஒவ்வொரு ஆண்டும் ரமலான் மாதத்தின் போது தனது சொந்த கிராமத்துக்கு வந்து விடுவார். தனது கிராமத்தில் உள்ள ஒவ்வொரு இஸ்லாமியர் வீட்டுக்கும் தினமும் அதிகாலையில் சென்று கதவை தட்டி அவர்கள் உணவுக்கு எழுந்திருப்பதை உறுதி செய்கிறார் யாதவ். 1975இல் தன்னுடைய தந்தை சிர்கித் யாதவ் தொடங்கி வைத்த பணியை செவ்வனே தொடர்கிறார் குலாப் யாதவ். 50 ஆண்டுகளாக தொடரும் இந்த நல்லிணக்க பாரம்பரியம் அறுபட்டுவிடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய 12 வயது மகன் அபிஷேக்கையும் தன்னுடன் அழைத்துச் செல்கிறார் குலாப் யாதவ். இதனால் கௌரியா கிராமத்து இஸ்லாமியர்களின் பெரும் மதிப்புக்குரிய நபராக உயர்ந்திருக்கிறார் குலாப் யாதவ். மணல் உள்ளிட்ட கனிம வளங்கள் அண்டை மாநிலங்களுக்கு கடத்தப்படுவதாக கூறுவது ஃபேஷன் ஆகிவிட்டது என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் கூறிய அதே நாளில் தேனி மாவட்டத்திலிருந்து கேரளாவிற்கு கனிமங்கள் கடத்தப்படுவதாக மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. மணல் லாரி உரிமையாளர்கள் கூட்டமைப்பின் மாநில தலைவர் செல்வராஜாமணி தலைமையிலான குழுவினர் தேனி ஆட்சியர் ரஞ்சித் சிங்கிடம் இது தொடர்பான புகார் மனுவை அளித்தனர். கூடவே இதனால் ஏற்படும் வருவாய் இழப்பை தடுக்குமாறும் வலியுறுத்தினர். மனுவை ஏற்ற ஆட்சியர் புகார் தொடர்பாக ஆய்வு மேற்கொள்ள உத்தரவிட்டார். பிரான்ஸ் நாட்டு தலைநகரான பாரிஸில் சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கில் கார்கள் பயன்பாட்டுக்கு படிப்படியாக தடைகள் விதிக்கப்பட்டு வருகின்றன. புதிதாக 500 சாலைகளில் கார் போக்குவரத்துக்கு தடை விதித்து பாதசாரிகளை மட்டும் அனுமதிப்பது குறித்து மக்களிடம் கருத்து கணிப்பு நடத்தப்பட்டது. இதில் 66 விழுக்காட்டினர் கார்களுக்கு தடை விதிக்க ஆதரவு தெரிவித்துள்ளனர். இதையடுத்து பாரிஸில் உள்ள 7000 சாலைகளில் 700 சாலைகள் பாதசாரிகள் மட்டுமே பயன்படுத்தும் நிலைக்கு மாற்றமடைந்திருக்கிறது. இதனால் பல சாலைகள் நெரிசலற்றதாக, இரைச்சலற்றதாக, புகையற்றதாக மாறும் என பலரும் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். ஆனால் மீதமிருக்கும் சாலைகளில் போக்குவரத்து அதிகரிக்குமே என இத்திட்டத்தை எதிர்ப்பவர்கள் கூறுகின்றனர். பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள எம்புரான் திரைப்படம் வரும் 27ஆம் தேதி வெளியாக உள்ள நிலையில் தாம் ஒரு சூப்பர் ஸ்டார் அல்ல என பிரபல மலையாள நடிகர் மோகன்லால் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த சிறப்பு நேர்காணலின் ஒரு பகுதியை தற்போது பார்க்கலாம். இப்போ முதல் லூசிஃபர் நீங்க பண்ணதுக்கும் இதுக்கும் அந்த ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்றது ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணீங்களா சார்? அது ரெண்டுமே பட் டோட்டலான வித்தியாசமான கேரக்டர்ஸா இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு சேஞ்ச் இருக்கு அப்படின்னு பார்க்கலாமா? நான் ஜஸ்ட் ட்ரைங் டு கெட் அவுட் ஆஃப் யூ என்னென்ன nuances அப்படின்றது பண்ணே போதுமே. Definitely is a different ஒரு character தானே. His name is Qureshi Abra. That is a different identity. So Stephen has got another face. He is in a different character. Definitely, it's a different character. Where what you can call, I don't know. He has got another face. Even I don't know who is Qureshi Abraham. Seriously, Stephen. But slowly, as an actor, I am also studying. ஒரு film கூட இருக்கு. If I complete that film, then I can give you the answer. Because இதுவரைக்கும் ஸ்டீஃபன் யாருன்னு எனக்கு தெரியல.
அது தேர்ட் ஃபிலிமிலே தான் அவர் சொல்லிக் கொடுக்கும். இல்ல அப்ப ட்ரையாலஜினா 3 கதையுமே உங்ககிட்ட சொல்லலையா? ஒன் பை ஒன்னா தான் டெவலப் பண்ணி சொல்லுவாரா? அதெல்லாம் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் பட் அவருக்கு அவர் சொல்ல மாட்டார். He has not told you. உங்களுக்கு ஃபுல்லா சொன்னது கிடையாது உங்களுக்கு. அப்ப இன்னும் லூசிஃபர் 3 உங்களுக்கே தெரியாது. லூசிஃபர் 3 உங்களுக்கே தெரியாதா? இல்ல. What is this, பிருத்விராஜ்? ரைட்டருக்கு எனக்கு மட்டும் தான் தெரியும். நீங்க யூ ஆர் டீலிங் வித் a superstar and அவருக்கு நீங்க கதை சொல்ல மாட்டேன் அப்படி சொல்றீங்க. இந்த மாதிரி என்னோட பேரு மோகன்லால், சூப்பர் ஸ்டார். For us you are superstar. அவருக்கு என்ன சூப்பர் ஸ்டார்? அவருக்கு இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல அவர் எனக்கு அந்த செல்லப்புள்ள அந்த லிபர்ட்டி கொடுத்தாரு. No, seriously. But of course, ஸ்டீஃபனோட ஷேட் இருக்கு இதுல. அத அவரு ஸ்டீஃபனுக்கு தெரியும் who is Qureshi Abraham அல்ல. So when you do a film, அதெல்லாம் எப்படி சொல்லக்கூடிய. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கனடா, சீனா உள்ளிட்ட நாடுகளோடு வர்த்தக போரில் ஈடுபடுவதாக விமர்சனங்கள் எழுந்துள்ள நிலையில் ட்ரம்ப் மீதான எலான் மஸ்கின் ஆதிக்கத்தை எதிர்க்கும் விதமாக டெஸ்லா வாகனங்களுக்கு பிற நாடுகளில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. தங்கள் நாட்டுக்கு எந்த அளவு வரி விதிக்கப்படுகிறதோ அதே அளவுக்கு அந்த நாடுகளின் மீது வரி விதிக்கப்படும் என்று அறிவித்து அதனை செயல்படுத்தியும் வருகிறார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். ஸ்டீல், அலுமினியம் இறக்குமதி வரிகள், ஆஸ்திரேலியாவையும் இறைச்சி, ஒயின் ஏற்றுமதியால் நியூசிலாந்தும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. பரஸ்பர வரி விகிதம் என்ற கொள்கையால் கனடா, மெக்சிகோ, ஐரோப்பிய யூனியன் நாடுகள் அமெரிக்காவுக்கு அதே அளவு வரி விதிக்கின்றன. ட்ரம்பின் வரி முடிவுகள் அவருக்கு நெருக்கமான தொழிலதிபர் எலான் மஸ்கின் தயாரிப்புகள் மீது விழத் தொடங்கியுள்ளன. உலக அளவில் பல நாடுகள் மஸ்கின் டெஸ்லா வாகனங்களை புறக்கணிக்க தொடங்கியுள்ளன. இதன் விளைவாக ஆஸ்திரேலியாவில் டெஸ்லா வாகன விற்பனை 72 விழுக்காடு, ஜெர்மனியில் 76 விழுக்காடு சரிந்துள்ளன. 2024 டிசம்பரோடு ஒப்பிடும்போது டெஸ்லா பங்குகள் விலை 50 விழுக்காடு சரிவை சந்தித்திருக்கிறது. அமெரிக்காவின் நீதியற்ற வரிமுறை என விமர்சித்து அமெரிக்க பொருட்களை நுகர்வோர் புறக்கணிக்கும் போக்கை கனடா போன்ற நாடுகள் ஊக்குவிக்கின்றன. சென்னை அருகே சோழிங்கநல்லூர் சதுப்பு நிலத்தில் கொட்டப்படும் சிமெண்ட் கலவைகளால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. சென்னை அருகே உள்ள பள்ளிக்கரணை, பெரும்பாக்கம், சோழிங்கநல்லூர் பகுதிகளில் சதுப்பு நிலங்கள் பறந்து விரிந்து காணப்படுகின்றன. இயற்கையின் வரமாக கருதப்படும் இந்த சதுப்பு நிலங்கள் சமீப காலமாக அவற்றின் தன்மையை இழந்து தண்ணீரை உள்வாங்காமல் இருந்து வருகின்றன. சதுப்பு நிலங்கள் குப்பை கொட்டும் இடமாக மாறி வருவது கெட்ட அறிகுறியாகவே இருக்கிறது. தனியார் லாரிகள் கழிவுநீரை கொட்டிச் செல்வது, சிமெண்ட் கலவை கட்டடக் கழிவுகளை கலவை லாரி மூலம் கொண்டு வந்து கொட்டிச் செல்வது என தொடர்ந்து சதுப்பு நிலத்தை பாழ்படுத்தி வருகின்றனர். சமீபத்தில் சிமெண்ட் கலவை கழிவுகளை சோழிங்கநல்லூர் TNHP காலனி அருகே சதுப்பு நிலத்தில் கொட்டினர். இதனால் சதுப்பு நிலம் கெட்டியான தரைநிலமாக மாறி வருகிறது. இந்த மாற்றத்தால் சதுப்பு நிலம் அதன் தன்மையிலிருந்து மாறி பறவைகள் வருகை, வசிக்கும் நிலை மாறுபாடும் சில உயிரினங்கள் வாழும் தகவமைப்பு மாறி அழிந்துவிடும் நிலையும் உருவாகும். சதுப்பு நிலங்களை வனத்துறை, காவல்துறை, மாநகராட்சி நிர்வாகம் கண்காணிக்க வேண்டும் என சூழலியல் ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது சிமெண்ட் கலவை கொட்டும் லாரிகள் பறிமுதல் செய்யப்பட்டு அபராதம் விதிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தனர். மேலும் சதுப்பு நில பகுதிகள் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டனர். கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் கொலையை கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவமாக கருத முடியுமா என அறிக்கை தாக்கல் செய்ய சிபிஐக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட நபரின் பெற்றோர் தாக்கல் செய்த மனுவில் கொல்கத்தா உயர்நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. பயிற்சி மருத்துவர் கொலை சதித்திட்டம் என்றும் கல்லூரி நிர்வாகத்தால் பல விவகாரங்கள் மறைக்கப்பட்டிருப்பதாகவும் வழக்கை சிபிஐ மீண்டும் புதிதாக விசாரிக்க வேண்டும் எனவும் கோரி குற்றவாளியின் பெற்றோர் மனு தாக்கல் செய்தனர். இந்த வழக்கு விசாரணையின் போது மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கூட்டு பாலியல் வன்கொடுமை என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்ய சிபிஐ யோசித்திருக்கிறதா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். ஏற்கனவே குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நபரின் தன்மை மற்றும் இது கூட்டு பாலியல் வன்கொடுமையா என்பது குறித்து நீதிமன்றத்தில் சிபிஐ தெளிவுபடுத்த வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்தார். இதையடுத்து வழக்கின் விசாரணை மார்ச் 28ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது.
இந்தியாவின் கல்வி கட்டமைப்பு RSSின் கட்டுப்பாட்டில் வந்தால் நாடு பேரழிவை சந்திக்கும் என காங்கிரஸ் மக்களவை குழு தலைவர் ராகுல் காந்தி எச்சரித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்குள் சித்தாந்த அளவில் சில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கல்வி குறித்த விவகாரங்களில் தங்களுக்குள் எந்த முரணும் இல்லை எனவும் ராகுல் தெரிவித்தார். RSSின் வழிகாட்டுதலில் அளிக்கப்படும் கல்வி வேலை வாய்ப்புகளை அழித்துவிடும் என்றும் யாருக்கும் வேலை கிடைக்காத நிலை வரும் என்றும் ராகுல் கூறினார். தற்போதைய பல்கலைக்கழகங்களில் RSS கூறும் நபர்கள்தான் துணைவேந்தர்கள் ஆக்கப்படுவதாகவும் இது தடுக்கப்பட வேண்டும் என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். புதிய கல்விக் கொள்கைக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகளின் மாணவர் அணிகள் டெல்லியில் நடத்திய போராட்டத்தில் ராகுல் காந்தி இவ்வாறு பேசினார். ஹிந்தியில் தேரே இஷ்க் மெயின், தமிழில் இட்லி கடை உள்ளிட்ட படங்களில் நடித்து வரும் நடிகர் தனுஷ் அடுத்ததாக லபர்பந்து இயக்குனர் தமிழரசன் பச்சமுத்துவோடு இணைகிறார். இன்னும் பெயரிடப்படாத அந்த படத்தை ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிக்கவிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. தென்காசியில் வீட்டின் கூரையில் இருந்து தவறி விழுந்ததில் மூளைச்சாவு அடைந்த தொழிலாளியின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன. உடல் உறுப்புகளை தானமளித்த புளியங்குடியைச் சேர்ந்த அருணாச்சலம் என்ற தொழிலாளியின் உடலுக்கு நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை முதல்வர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். உயிரிழந்த அருணாச்சலத்தின் உடல் உறுப்புகளை பொருத்தப்படுவதன் மூலம் 5 பேர் பயன்பெறவுள்ளனர். ஈரோடு மாவட்டம் புன்சை புளியம்பட்டியைச் சேர்ந்த இளைஞரின் உடல் உறுப்புகளும் தானம் செய்யப்பட்டன. சாலை விபத்தில் மூளைச்சாவு அடைந்த மாணவர் யாதவின் உறுப்புகள் தானம் செய்யப்பட்ட நிலையில் அவருக்கு தாசில்தார் தலைமையில் அரசு மரியாதை செய்யப்பட்டது. வரும் 30ஆம் தேதி முதல் மதுரையிலிருந்து விஜயவாடாவிற்கு தினசரி விமான சேவை தொடங்கப்பட உள்ளதாக இண்டிகோ நிறுவனம் அறிவித்துள்ளது. மதுரை விமான நிலையத்திலிருந்து பெங்களூரு வழியாக விஜயவாடாவிற்கு விமானம் இயக்கப்பட உள்ளது. பெங்களூருவில் 30 நிமிடங்களுக்கு விமானம் நிறுத்தப்படும் என தெரிகிறது. மதுரையில் காலை 8:15 மணிக்கு புறப்படும் விமானம் விஜயவாடாவில் காலை 11 மணி 55 நிமிடத்திற்கு தரையிறங்க உள்ளது. இதேபோல் விஜயவாடாவிலிருந்து மாலை 5:40 மணிக்கு புறப்படும் விமானம் இரவு 9:20 மணியளவில் மதுரை சென்றடையும் என இண்டிகோ அறிவித்துள்ளது.